கிளாஸ் 10 சிபிஎஸ்சியோட 2024-25 சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட் பேப்பரு செட் 1 கொஷின் பேப்பர் கோட் வந்துட்டு 3011. Next, question number 13. Question number 13, a card is selected at random from a deck of 52 playing cards. The probability of it being a red face card. In some வந்து probability இருந்து நம்ம கேட்டிருக்காங்க. இந்த ரெட் ஃபேஸ் கார்டு தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கார்டுனா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்குவோம். தட் இஸ் ஜாக்கு, குயின், கிங், JQK நம்ம கார்ட்ஸ்ல நம்ம போட்டிருக்கோம். இங்க எதை கேட்டிருக்காங்க? ரெட் ஃபேஸ் கார்டு தான் கேட்டிருக்காங்க. ரெட் அப்படின் போது நமக்கு எத்தனை சூட்ஸ் இருக்கு? தட் இஸ் ஹார்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் ரெண்டுமே வந்து ரெட் தான். Each red suit has 3 face cards. So total red face card is equal to எனக்கு hearts and diamonds 2 into 3 face cards. ஒன்னும் 3 இருக்கும். So 2 into 3 is equal to 6. எனக்கு total outcomes என்ன? எனக்கு என்ன total cards? 52 playing cards. எனக்கு total outcomes வந்து 52. Now finding probability. நமக்கு அது probability formula என்ன? Favorable outcomes divided by number of outcomes. இதான் நமக்கு formula இல்லையா? Formula apply பண்ணி இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் நமக்கு என்ன? நமக்கு வந்து 6 கிடைச்சிருக்கு. ஓகே, நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் நமக்கு என்ன? 52. இப்போ 6ம் 52 நம்ம கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 2 3s are 6, 2 2s are 4, 1 2 6 are 12. ஸோ 3/26. இதுக்கு மேலே நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 3/26 தான் என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் red face card. இந்த ஆப்ஷன் பார்க்கலாமா? ஆப்ஷன் D is the right answer. Next, question number 14. Which of the following is a rational number between √3 and √5 ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ √3க்கும் √5க்கும் நடுவில் இருக்க நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் the value of √3யும் value of √5 நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ value of √3 என்ன? 1.732 and value of √5 என்ன? 2.236. இங்க இருக்க நம்பர்ஸ்ல பாருங்க, எது 1.7க்கும் 2.23க்கும் இடையில இருக்க நம்பர்ஸ்னா ஆப்ஷன் டி தான் இருக்கா இல்லையா? 1.85 சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். That is option D is the right answer. Next, question number 15. If a sector of a circle has an area of 40 pi square units and the central angle of 72 degree, the radius of the circle is. இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சொல்யூஷன் பார்க்கலாம். நம்ம given என்ன? ஏரியா ஆஃப் செக்டார் நம்ம கொடுத்துட்டாங்க 40 pi ஸ்கொயர் யூனிட்ஸ்னு. அதே மாதிரி ஆங்கிள் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 72 டிகிரி. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்றதை பார்த்துக்கலாம். ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்ன? A இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். வேல்யூஸ் அப்ளை பண்ணால் நமக்கு ஆர் radius of the circle, that is r ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிரும். வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா? that is நமக்கு a is equal to theta by 360 into pi r squared. a நமக்கு என்ன? area of sector, that is 40 pi is equal to theta, angle ஓட வேல்யூ என்ன? 72 degree. so 72 by 360 into pi r square. ரெண்டு சைடும் pi இருக்கு, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இது வந்து இங்கே கொண்டு வந்துக்கிறேன். 40 இன்டூ இந்த 360 இங்கே டிவிஷனில் இருக்குது. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கூப்பிட்டு போகும்போது அது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஸோ 360 டிவைடட் பை 72 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ 72 5 times 360. 72 into 5 360. ஸோ 40 into 5 நமக்கு என்ன? 4 5s are 20. ஸோ 200 is equal to r squared. அப்ப r is equal to என்ன? root of 200 வருமா? root of 200 நான் எப்படி எழுதலாம்? 100 into 2 ன்னு சொல்லிட்டு நான் எழுதலாமா? root of 100 எனக்கு என்ன? 10 வரும். root 2 நான் root 2 னே போட்டுப்பேன். ஸோ 10 root 2 units. இது எந்த ஆப்ஷன்ல வருதுன்னு பார்க்கலாமா? Option D, 10 root 2 units is the right answer. Next, question number 16. In the given figure, PA is a tangent from an external point P to a circle with a center O.
If angle POB is equal to 115 degree, then angle APO is equal to. Question number 16 ஓட solution. நமக்கு given என்ன PA is tangent from an external point P. நமக்கு angle POB வேல்யூ கொடுத்துட்டாங்க. angle POB is equal to 115 degree. நம்ம என்ன find பண்ணும்? angle APO நம்ம find பண்ணும். உங்களுக்கே தெரியும் the sum of the angles in the triangle. இந்த triangle மட்டும் நான் எடுத்துக்கிறேன். that is APO. இந்த triangle மட்டும் நான் எடுத்துட்டு sum of the angles is equal to 118. இப்போ எனக்கு POவும் PAவும் வேல்யூ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் APO நான் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கே தெரியும் angle PAO இது எப்படி இருக்கு? நமக்கு PA tangent இருக்கனால இது நமக்கு 90 டிகிரி வருமா? நமக்கு 90 டிகிரி வந்துருமா? அப்ப PAO எனக்கு வந்து 90 டிகிரி ஆச்சா? நெக்ஸ்ட் angle POAவும் angle POBயும் supplementary angles. இது இப்படி இருக்கா? supplementary angles. இது நேரா இருந்தா நமக்கு வந்துட்டு 180 டிகிரி. இது நேரா 180 டிகிரி. அப்போ 115 டிகிரி மைனஸ் 180 டிகிரி எனக்கு என்ன கிடைக்கும்? 65 டிகிரி. அப்போ POA எனக்கு 65 டிகிரி எனக்கு கிடைச்சிருச்சு. ஓகே. இப்போ நான் sum of the anglesல இது அப்ளை பண்ணலாமா? angle APO plus 65 plus 90 is equal to 180. angle APO is equal to 65 plus 90 is 150 degree, 155 degree. So 180 minus 155 எனக்கு வந்து 225 எனக்கு கிடைக்கும். So angle APO ஓட வேல்யூ என்ன? 25 degree. Option A தான் கரெக்டான ஆன்சர். Next, question number 17. A kite is flying at a height of 150 meters from the ground. It is attached to a string inclined at an angle of 30 degree to the horizontal. The length of the string is. இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? length of the string கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு diagrammatically போட்டுக்கலாம். இது என்னோட kite, இது என்னோட string. So the kite is flying at height. இப்போ என்னோட height பார்த்தீங்கன்னா இப்போ 150 meters from the ground. இதுதான் என்னோட ground. It is attached to a string inclined at an angle. So இதுதான் என்னோட string. It is attached to a string inclined at an angle of 30 degree to the horizontal னு சொல்லியிருக்காங்க. 30 degree to the horizontal. The length of the string is. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்க்கு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுதான் என்னோட, அதாவது ஆங்கிளுக்கு நேரா ஆப்போசிட்ல இருக்கிறது. இது ஆப்போசிட். இந்த லைன் வந்து எனக்கு ஹைப்போட்டென்யூஸ் வரும். இதுதான் என்னோட height is equal to 150. இப்போ நமக்கு ஆப்போசிட் தெரிஞ்சிச்சு, ஆங்கிளும் நமக்கு இருக்கு. நம்ம வந்து ஹைப்போட்டென்யூஸ் தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் the length of the string தான் நம்ம கண்டுபிடிக்கணும். உங்களுக்கே தெரியும் sin θ ஓட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ sin 30, எனக்கு θ வந்து ஆங்கிள் எனக்கு கொடுத்தாங்க 30 டிகிரி. ஸோ sin 30 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 150. ஹைட் வந்து எனக்கு 150. ஸோ 150 நான் என்ன பண்றேன்? let the length of the string be x meters நான் வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஹைப்போட்டென்யூஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ sin 30 எனக்கு என்ன? 1/2. ஸோ 1/2 is equal to 150 by x. x is equal to இந்த 2 எனக்கு டிவிஷனில் இருக்கு. நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது எனக்கு மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் ஆயிரும். ஸோ x is equal to 150 into 2. எனக்கு x is equal to 300 meters எனக்கு கிடைச்சிரும். அப்போ the length of the string என்ன? 300 meters. ஆப்ஷன் B தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். Next, question number 19, assertion and reasoning. எனக்கு assertion and reasoning probability இருந்து கொடுத்திருக்காங்க. So assertion A, the probability of selecting a number at random from the numbers 1 to 20 is 1 ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு reason என்னன்னா, for any event E, if P of E is equal to 1, then E is called a sure event. First assertion பார்க்கலாம். இதுக்கு நான் probability of event எப்படி எழுதுவேன் அப்படின்னா, P of E is equal to number of outcomes divided by total number of outcomes. That is 1/20 தான் நான் எழுதுவேன். 1 நான் எழுத மாட்டேன். So P of E எனக்கு வந்து 1/20 தான், not 1. So assertion இங்க வந்து false. Reason பார்த்தீங்கன்னா, reason தான் நமக்கு, this is the definition of sure event in probability theory. So reason is true. So assertion false, reason true. Next, question number 20, same assertion and reasoning. Assertion, if we join two hemispheres of same radius along their bases, then we get a sphere. Reason, total surface area of a sphere of radius r is 3 pi r square. First நம்ம assertion பார்க்கலாம். So assertion என்னன்னா, a sphere can be formed by joining two hemispheres of same radius along their bases. So assertion A is true. அப்ப reason R,
Total surface area of a sphere ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4 pi r squared not 3 pi r square. ஸோ ரீசன் வந்து false. A is true, R is false.